இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 33. வீரமரவரின் இழப்பு பெண்கள் மூவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருந்தது. மூவருமே மொத்தமாக உடைந்து போய்விட்டனர். யாழ் கதறி அழுவதை பார்த்துதான் அந்த ஊரே அழுதது. இதுதான் முதல் முறை அவள் அழுவது. மற்றவர்கள் எவ்வளவு முயன்றும் அவள் தாத்தாவின் உடலை எடுத்து செல்ல அனுமதிக்கவில்லை. அழுது அழுது அவள் மயங்கி விழுந்த பின்தான் அவர் பூத உடலை அவர்களால் தகனத்துக்கு எடுத்து செல்ல முடிந்தது. அஞ்சிலிருந்து சரியாக 1 மாதம் தன் கணவனை பின்பற்றி அஞ்சமாலும் உலக வாழ்க்கை நீத்து செல்ல லட்சுமியும் யாழும் தனித்து விடப்பட்டனர். பாரதி எவ்வளவு கெஞ்சி அழைத்தும் அவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டார் லட்சுமி. பக்கத்து தெருதானே பார்த்து கொள்ளலாம் என பாரதியும் இருந்து கொண்டார். எப்போதும் சிரித்தபடி குறும்புடன் ஊரை சுற்றி திரிபவள் சிரிக்க மறந்து வீட்டிலேயே அடைந்து கிடப்பதை லட்சுமிக்கு பார்க்க சகிக்கவில்லை. அவளை கட்டாயப்படுத்தி அவள் விருப்பப்படியே கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரியில் சேர்த்து விட்டார் அவர். அன்னையை தனியே விட்டு செல்ல துளியும் அவளுக்கு இஷ்டமில்லை. ஆனாலும் லட்சுமியின் பிடிவாதம் தான் அங்கே ஜெயித்தது. யாழின் அடிமனதில் ஊறி போன ஆசையும் அதற்கு ஒரு காரணம். யாழ் தான் ஒரு 2 நாட்கள் சேர்ந்தால் போல் விடுமுறை கிடைத்தாலும் வீட்டிற்கு தனது தாயை பார்க்க வந்து விடுவாள். லட்சுமி இங்கே செல்வதில்லை. அதன் பின் கல்லூரியில் நடந்தவை நாம் அறிந்ததுதான். யாழ் கல்லூரிக்கு சென்ற 2ஆம் வருடம் பாரதி வேந்தனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க 5 வருட கான்ட்ராக்டில் சென்று விட்டார். என்ன நடந்தாலும் 5 வருடம் கழித்துதான் வர முடியும் என்ற சூழ்நிலை எல்லாம் கீதாவிற்கு பணத்தின் மீது இருந்த ஆசையினால் தான். தன் தந்தை பற்றி தெரிந்தால் தன்னை ஏற்றுக்கொள்வானா? அவன் ஏற்றுக்கொண்டாலும் அவன் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற பயத்தில் தான் முதலில் மகிழனின் காதலை மறுத்தாள் யாழ். அது மட்டுமில்லாது ஊரார் ஏற்கனவே அவளை பற்றி தூற்றி பேசுவதை பல முறை கேட்டவள்தானே. அதே போல் இவனும் பேச மாட்டான் என முதலில் அவளால் நம்ப முடியவில்லை. அது மட்டுமில்லாது இவள் யாரையாவது காதலிப்பதாக சொன்னால் தன் தாய் ஏற்பாரா என்ற அச்சமும் இருந்தது. முகம் தெரியாத அந்த பெரிய மாமாவின் கதை அவள் அறிந்ததுதானே. ஆனால் அந்த பயம் கூட மகிழனின் காதலுக்கு முன்னால் வலுவிழந்துதான் போனது. 4 வருடங்கள் கல்லூரி படிப்பை முடித்துக்கொண்டு யாழ் இல்லம் வர லட்சுமியால் சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. வந்த அன்றிலிருந்தே யாழுக்கு மகிழனின் நினைவுதான். அவனாலும் அவளை விட்டு அங்கே தனித்திருக்க முடியவில்லை. அவனுக்கு வேலை பழுவும் அதிகம் இருந்ததால் இரவில் ஏதோ கொஞ்ச நேரம் இருவரும் போனில் பேசிக் கொண்டனர். வாரத்திற்கு ஒரு முறையாவது யாழை பார்த்து விடுவது அவன் வழக்கம். ஆனால் இன்று ஒரு யாழை பார்த்து 10 நாட்கள் ஆகிவிட்டது. மகிழ் யாழுடன் பேசியும் 2 நாட்கள் ஆகியிருந்தது. அது அவளை கோபத்தில் தள்ளியது. லட்சுமி வயலில் வேலை செய்பவர்களை மேற்பார்வையிட சென்றுவிட தன் வீட்டின் பின்பக்க தோட்டத்தில் இருந்த புளிய மரத்தின் தாழ்ந்த கிளையொன்றில் அமர்ந்திருந்தாள் யாழ். கைபேசியில் மகிழனுடன் தான் எடுத்துக்கொண்ட பழைய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தாள். உனக்கு வர வர திமிரு அதிகமாயிடுச்சு கருங்குரங்கு. ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற இல்லை? எப்படியும் கண்ணம்மண்ணு ஏங்கிட்ட தானே வருவ. அப்போ இருக்கடிமா போன காப்பு முழிக்கிறத பாரு. இப்படியே பார்த்து பார்த்து தாண்டா என்னை கவுத்துட்ட. அப்படியே இந்த கண்ணை தோன்றேன் பாரு. எப்படியா இருந்தாலும் ஃபோன் பண்ணுவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை என சத்தமாக செல்போனில் இருந்த மகிழனின் புகைப்படத்துடன் சண்டையிட்டு கொண்டிருந்தாள் யாழ். ஹஹா என அடுத்ததாய் பயங்கர சிரிப்பு சத்தம் மட்டும் வேகமாக கேட்க பதறி போய் போனை கீழே போட்டாள் அவள். ஐயோ, அப்புச்சி அப்பவே சொல்லியிருக்காங்க புளிய மரம் மூங்கி மரத்துக்கிட்ட தான் மதிய நேரத்தில் பேய் சுத்தும்னு. இப்படி தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேனே. இன்னும் வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் வேற நான் அனுபவிக்கலையே. செத்து போனா ஒரு வேளை நானும் பேயா சுத்துவேனோ? பயத்தில் உருவமில்லா உருண்டை ஒன்றை தொண்டைக்குழியை அடைத்தது யாழுக்கு. அப்பா கருப்பசாமி, என் உசுரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துட்ட, உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன்பா என மனதில் இறைவனிடம் வேண்ட உடல் பயத்தில் நடுங்கியது. ஹஹா என மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்க இந்த முறை அலறி அடித்து கொண்டு மரத்திலிருந்து குதித்தவள் கீழே விழுந்த தனது போனையும் எடுக்க மறந்து அலறி அடித்து கொண்டு அங்கிருந்து ஓடினாள். அவள் 4 அடி தூரம் தான் சென்றிருப்பாள். கரம் ஒன்று அவள் கையை பற்றி இழுத்து பின்னோடு இறுக கட்டி கொண்டது. பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அவள்.
பேச்சு எழவில்லை. நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. பின்னால் இருக்கும் அந்த பேயின் பிடி இருக்கவே, இங்க பாரு, நான் கையில சாமி கயிறு கட்டியிருக்கேன், அதனால என்னை விட்டுடு, இல்லைன்னா சாமி வந்து உன்னை எரிச்சிடும். நல்ல பேயில்ல, ப்ளீஸ் என்னை விட்டுடு. என்னை கையில் கட்டியிருந்த கயிற்றை அதனிடம் காட்டி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாள் அவள். ஆகா, எப்படி சாமி படத்துல எல்லாம் கடைசியா வில்லனை சாமி எரிக்குமே, அப்படியா என கேட்டுவிட்டு மீண்டும் சிரித்தது அந்த பேய். இந்த முறை யாழுக்கு பயம் அதிகமாகி உடல் இன்னும் வேகமாக நடுங்கியது. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஒரு சாமி பாட்டு கூட வாயில வரமாட்டேங்குதே என நினைத்தவளுக்கு சட்டென்று பொறி தட்டியது. பேய் பேய், யாராச்சும் காப்பாத்துங்களேன், ஐயோ பேய் பேய், சீக்கிரம் யாராச்சும் வாங்கல என அவளால் முடிந்த மட்டும் பெருங்குரல் எடுத்து வேகமாக கத்த, அதே சமயம் பேய் அவள் வாயை தன் கை கொண்டு இறுக்கமாக மூட அதன் கையை இழுத்து கடித்தாள் அவள். பேய் அப்போதும் கையை எடுக்காமல், ஏ குண்டு பூசணிக்கா, உங்க வீட்டில் உனக்கு கறியை வாங்கி போடலையா? அப்பா என்ன கடி கடிக்கிற என்றான் அவன். அவள் மீண்டும் ஒரு கடி கடிக்க வேகமாய் கையை உருவி கொண்டவன், ஏ ராட்சசி, நான் தாண்டி, கண்ணை திறந்து பார்த்து தொலை, உன்னை பார்க்கணுமேனு வேலையெல்லாம் விட்டுட்டு கண்ணு முழிச்சு டிராவல் பண்ணி வந்தா ஏண்டி என் உசுரை வாங்குற, முழிச்சு தொலைங்குறேன்ல எனவும் அப்போதும் பாதி கண்ணை தான் திறந்து பார்த்தாள் அவள். எதிரில் மகிழ் நெஞ்சு கொண்டிருந்தான். இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன், பேய் எல்லாம் இப்படிதான் உருவத்தை மாற்றி ஏமாத்துமா, எங்க அம்மாச்சி சொல்லியிருக்கே. சத்தியம்மா நான் தாண்டி, என்னை நம்பு. இங்கே பாரு, எனக்கு காலெல்லாம் இருக்கு, நான் சத்தியம்மா பேய் இல்லை செல்லம், உன் மாமா தான். நான் நம்ப மாட்டேன்ப்பா. இப்படி சொல்லி தான் ஒரு பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போய் பேய் ஆத்து தண்ணியில் வச்சு அம்மிக்கு கொன்னுட்டாம். அடியே சொன்னா கேளுடி, நான் சத்தியமா உன் மாமா தாண்டி. சரி, என்ன பண்ண சொன்னா நம்புவ சொல்லு. எங்கள் ஊரில் பேய் செருப்புக்கு தான் பயப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 4 அடி அடித்து பார்த்துட்டேன்னா பேய் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் என்றாள் இதழுக்குள் அதற்கே சிரிப்போடு. ஒரு வாரத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை தூங்காம 2 நாளில் செஞ்சுட்டு உன்னை பார்க்கணும்னு ஆசையாக ஓடி வந்தா செருப்பால் அடிக்கணுங்கிற, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என தலையில் அழைத்து கொண்டான் மகிழ். இன்னும் வேணுமா? அப்போ 4 இல்லை 8 கொடுத்துடலாம் மகி செல்லம் என்றால் அவன் கண்ணம் பற்றி கொஞ்சலாய். ஏண்டி சொல்ல மாட்ட? ஏன் சொல்ல மாட்ட? என்னை பார்த்தா இரு என்னது மகி செல்லம்மா? அப்போ நான் தானுன்னு உனக்கு தெரிஞ்சுதான் நக்கல் பண்ணுறியா? ஓ, நீ கட்டி பிடிக்கும் போதே தெரியுமே, அப்படி ஏண்டி ஊருக்கே கேட்குற மாதிரி கத்துன? அது போதாதுன்னு கடிச்சு வேற வச்சுட்டு ராட்சசி என்றான் அவளை இழுத்து மீண்டும் அணைத்தபடி. என்னை 2 நாளாக ஃபோன் பண்ணாமல் தவிக்க விட்டல, அதுக்கு தான் என்றால் அவன் மார்பில் தலை சாய்த்தபடி அவள் தலை மீது தன் தாடையை வைத்து அழுத்தி கொண்டவன். அதுக்கு இப்படி தான் கத்துவியா கண்ணம்மா? யாராவது வந்துட போகிறாங்கன்னு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா என்றான். இது நடவு சீசன் சொல்லும், ஸோ யாரும் இருக்க மாட்டாங்க, அதான் என்றால் இழுவையாக அவள். பக்கா ஃப்ராடி நீ என்றவன் அவளை இன்னும் தன்னுடன் இறுக்கி அணைத்து நெற்றியில் இதழூற்றினான். யாரு, நீயா நானா? இதான் சாக்குன்னு ரொம்ப வலியாத தள்ளு என அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் அவள். அது சரி, நீ எப்படி இங்கே வந்த? உங்கள் வீட்டுக்கு தாண்டி வந்த, வீடு பூட்டி இருந்ததா? அதான் பின்னாடி வந்து பார்த்தேன். மேடம் செம கோமா, மாமாவை திட்டிட்டு இருந்தீங்களா? அதான் கொஞ்சம் பயமுறுத்தலாம்னு. அடப்பாவி, சரி சரி, எவ்வளோ நேரம் இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி நிற்கிறது? யாராவது வந்துட போகிறாங்க. ஆமான்ல, என் பின்னாடி வா என்றவள் அந்த புளிய மரத்தில் ஏறினாள். திரும்பி அவனை பார்த்து கை நீட்ட, ஏய், உன்கிட்ட குரங்கு தோத்து போயிடும் போல. நான் எப்படி? எனக்கு பழக்கம் இல்லை என்றான் மகள். அதெல்லாம் பழகிக்கலாம். அந்த அடிவேரில் ஒரு காலை வச்சு இங்கே இன்னொரு காலை வச்சு என் கையை பிடிச்சிட்டு ஏறு என கையை நீட்ட தட்டு தடுமாறி ஏறினான் மகள். அவள் முன்னே கொஞ்ச தூரம் செல்ல அவள் கைப்பற்றி அவள் பின்னே சென்றான் மகள். இருவரும் அந்த குட்டைக்கு மேலே இருந்த தாழ்ந்த கிளையில் காலில் நீர் படும்படி அமர்ந்து கொண்டனர். சற்று தள்ளி அமர்ந்தவளை தன் ஒரு கையால் அவள் தோளை பற்றி தன்னோடு சேர்த்து அணைத்து மார்பில் சாய்த்து கொண்டான். சின்ன சின்ன சீண்டலும் கேலியுமாக சிறிது நேரம் கரைய, கணமா, செல்லம், பட்டுக்குட்டி, தங்கக்கட்டி, புஜிமா, இப்போ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்லை இந்த தண்ணியில் பிடிச்சி தள்ளவா? மாமா ரொம்ப பாவம் இல்லை, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், ரொம்ப நாளாக பார்க்காம ஏங்கி போயிருக்கேன், அதுக்கு ஒரே ஒரு முத்தா கொடுக்கணுமா?
உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், என்கிட்ட அடி வாங்காம ஒழுங்கா ஓடி போயிடு என அவள் விரல் நீட்டி மிரட்ட அதை மென்மையாக கடித்தவன், உன்கிட்ட கேட்டா வேலைக்காகாது என அவளை இழுத்து அவள் இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். முதலில் அவனிடம் இருந்து விடுபட திணறியவள் பின் தன்னவனின் இதழ் ஓற்றலில் தன்னை மறந்து ஒன்றி போனாள். நீண்ட நேரமாக முத்தத்தில் மூழ்கியிருந்தவன் தன்னவள் மூச்சு காற்றுக்கு ஏங்கவே அவள் செவ்விதழ்களுக்கு பிரியாவிடை அளித்தான். அவன் வந்து சில மணி நேரங்கள் கடந்துவிட்டது. அதை உணர்ந்தவன் மீண்டும் இதழூற்றி போன் செய்வதாய் சமாதானம் கூறி பிரிய மனமின்றி பிரிந்து சென்றான். இதுதான் அவர்கள் இருவரும் கடைசியாய் மகிழ்ச்சியாய் சந்தித்து கொள்ளும் தருணம் என விதியை அன்றி யார் அறிவார். மகிழ் சென்றுவிட மகிழை தவிர வேறு எதையும் சிந்திக்க முடியவில்லை. யாழால் எந்த வேலையிலும் கவனம் செல்லவில்லை. தன் தாயையே பார்க்கும் போதெல்லாம் அவரிடம் மறைக்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி வேறு ஏற்பட சொல்லிவிடலாம் என முடிவெடுத்தாள் யாழ். இரவு சாப்பிட்டு முடித்து இருவரும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். அம்மா என்னடி, அம்மா என்னடி, அம்மா இப்போ எதுக்கு மாடி மாதிரி மாமான்னு கத்திட்டு இருக்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லு, ஒரு நிமிஷம்மா என்றவள் அவர் அருகில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து தூரமாக வைத்தாள். இதெல்லாம் எதுக்குடி அங்கே எடுத்து வைக்கிற? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தாம்மா. அப்போ விஷயம் பெருசுதான் போல இருக்கு என மகளை அழைத்து அருகில் அமர்த்தி கொண்டார் லக்ஷ்மி. யாழ் திக்கி திணறி உண்மை பாதி பொய் பாதி என மகிழ் பற்றி ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து ஒரு வழியாக மகிழ் மீது கொண்ட காதலை கூறிவிட்டாள். லக்ஷ்மியும் அமைதியாக கேட்டுக்கொண்டார். இறுதியாக தனது போனில் இருந்த மகளின் குடும்ப புகைப்படத்தை காட்ட ஒரு திடுக்கிடலுடன் கூடிய நிறைவு அவர் மனதில். நீண்ட நேரம் லக்ஷ்மி அமைதியாகவே இருக்க, உங்களுக்கு பிடிக்கலையாமா என்றால் கவலையாக யாழ். எந்திரிச்சு போடி அம்மா, எந்திரிச்சு போடின்னு சொன்னேன் என லக்ஷ்மி அதட்ட யாழ் வந்த கண்ணீரை உள்ளே இழுத்து கொண்டு எழ முற்பட, ஒரு நிமிஷம், இனிமே கல்யாணம் வரைக்கும் இப்படி யாருக்கும் தெரியாம புளிய மரத்தை சுற்றி தெரிஞ்சிங்க, பிச்சு போடுவேன் பிச்சு, 2 பேருக்கும் தான் என்றார் சிரிப்பும் அதட்டலுமாய் லக்ஷ்மி. அம்மா என்னை யாழ் ஆச்சரியமாக பார்க்க, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் டி, போ என லக்ஷ்மி சொல்ல தன் காதலுக்கு சம்மதம் கிடைத்து விட்ட சந்தோஷத்தில் தன் அன்னையின் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் இதழோற்றி ஓடி போனாள் யாழ். இதழ்களில் புன்னகை மாறாமல் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் லக்ஷ்மி. தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.